அதிமுக தலைமையில் ஆட்சி, அதில் பாஜகவுக்கு பங்கு இல்லை என்றால் குறைஞ்சபட்ச செயல் திட்டம் போட வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். குறைஞ்சபட்ச செயல் திட்டம் போட முடியாது. ஏன்னா பாஜகவும் அதிமுகவும் இணைந்து ஒரு குறைஞ்சபட்ச செயல் திட்டத்தை போடுவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா பல முரண்பாடுகள் இருக்கு. நீட்டில் அதிமுக நீட்டை ஆதரிக்குது, பாஜக எதிர்க்குது. மும்மொழி திட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் மும்மொழி திட்டத்துக்காக இந்தியை பரப்புவதற்கு அண்ணாமலை கிட்டத்தட்ட 20 நாட்கள் கையெழுத்து இயக்கம் நடத்தியவர். அதுக்கப்புறம் புதிய கல்விக் கொள்கை அதிமுக எதிர்க்கிறது, பாஜக திணிக்கிறது. அதே போல் மக்களவை தொகுதி சீரமைப்பு, சரி, அது அதிமுகவுக்கும் பாஜக உடன்பாடு கிடையாது. அடுத்தது நிதி பகிர்வு புறக்கணிப்பை அதிமுக தொடர்ந்து அவர்கள் ஆட்சி காலத்தில் நிதி கேட்பாங்க, கொடுக்க மாட்டாங்க. அதே போலதான் இன்னைக்கு நிலை. ஆனால் பாஜக அதற்காக பேசாது. அடுத்து வெள்ள நிவாரண நிதி 38,000 கேட்டால் 276 கொடுத்தாங்க. ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையும் எடப்பாடி ஆட்சி காலத்திலும் நிதி புறக்கணிக்கப்பட்டது. அன்னைக்கும் அவனுக்கு போராடினாங்க, கிடைக்கல. பாஜக கொடுக்கல. அவங்க ஒத்துக்கொண்டாங்கல்ல, அது தேர்தல் பரப்புரை காலத்திலே அது வக்ஃபு சட்ட திருத்தம் கடுமையாக எதிர்த்த கட்சி அதிமுக. ஆனா இன்னைக்கு என்ன நிலைன்னு என்னால் சொல்ல முடியாது. நாடாளுமன்றத்தில் எதிர்த்தாங்கல்ல. ரமலான் நோன்புல கடுமையா பேசினாரு. அதுக்கப்புறம் பாஜகவோட கூட்டணி சேர்ந்த பிறகு வக்ஃபை அவர் எதிர்ப்பாரான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவருக்கு இப்போ ஆட்சியில எப்படியாவது முதலமைச்சராக வரணும். அவர் நோக்கம் அதுதான். கொள்கை சார்ந்த கூட்டணி அல்ல இது. அவங்களே சொல்லிட்டாங்களே சார், இது தேர்தல் கூட்டணி தான், கொள்கை கூட்டணி அல்ல. கொள்கை வேறு, கூட்டணி வேறு கிளாரிஃபை பண்றாங்க. சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலயும் இந்த கல்வி பத்தி சொல்றீங்க. கல்வி 1976 பொதுப்பட்டியலில் போனுச்சு. இந்திரா காந்தி பிரதமராக இருந்தார். அதற்கு பிறகு 1986 புதிய கல்விக் கொள்கை PV நரசிம்மராவ் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருந்தார். அப்போ நவோதயா பள்ளிகள் கொண்டு வந்தோம். அதற்காக நாங்கள்லாம் நவோதயா பள்ளி, வில்சனுக்கு தெரியும், நவோதயா பள்ளி ஆதரவு இயக்கம் நடத்தினோம். அதுல ஒரு பிரச்சனை என்னன்னா, அதுல மும்மொழி திட்டம் இருக்கு. அதனால தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் அன்னைக்கு ஏத்துக்கல. அதனால தமிழ்நாட்டில் அந்த திட்டம் நிறைவேற்றப்படலை. அதற்காக தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை ஒன்றிய காங்கிரஸ் அரசு மறுக்கல. ஆனா இன்னைக்கு இந்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு நிதி தரமாட்டோம் என்று சொல்லுகிற ஒரு ஆணவ அரசு இன்னைக்கு இருக்கு. எப்படி நடக்குது? சரி, இப்ப இத நீங்க பட்டியலிடுற எல்லாத்தையும் அதிமுக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதிமுக அக்செப்ட் பண்ணுது, பாஜக அக்செப்ட் பண்ணலையே.